வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு பியூஷ் மனோஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம் பாலாஜி. வணக்கம். நீங்க தனிப்பட்ட முறையில வழக்கு அண்ணாமலையின் மீது தொடர்ந்து இருந்தீங்க. அதனுடைய நீட்சியாக தமிழ்நாடு அரசாங்கம் ஜியோ இஷ்யூ பண்ணியிருக்காங்க, அண்ணாமலையின் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு. மதுரையில கடந்த ஆண்டு முத்துராமலிங்க தேவரை தொடர்படுத்தி அறிஞர் அண்ணாவை குறித்து அவர் பேசிய பேச்சு அப்படின்றது இரு பிரிவினர்களுக்கு மத்தியில மோதலை உருவாக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க எப்படி அதை பார்க்கிறீங்க? அது ஆளுநரும் ஒப்புதல் கொடுத்ததுனால ஆளுநர் ஒப்புதல் கொடுத்திருக்காரு அண்ணாமலைக்கு எதிராகவும் ஒரு பேச்சு பேசப்படுது. நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்க? ஆளுநர் ஒப்புதல்னா எனி கவர்மெண்ட் ஆர்டர் ஃப்ரம் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்டர், எந்த ஆர்டர் வந்தாலும் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் வந்தா அண்டர் த ஆர்டர் ஆஃப் த கவர்னர் போட்டிருக்கோம். சரிங்களா? அது கவர்னர் கொடுத்தாரா கொடுக்கலையா எனக்கு என்ன தெரியும். எனக்கு தபால்ல என்ன போட்டு, எனக்கு செக்ரட்டரி ஃப்ரம் பப்ளிக் லா அண்ட் ஆர்டர் டிபார்ட்மெண்ட் சைன் பண்ணி அமைச்சிருக்காரு. டன். ஸோ ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் கிடைச்சிருச்சு. ஏன் சாங்ஷன் வாங்கணும்ட்டு நிறைய சொங்கி மங்கி இங்க வந்து கேட்டுட்டே இருக்காங்க. அண்ணாமலை சாதாரண மனிதர் தானே, அவர் என்ன பெரிய அதிகாரியா, அரசு அதிகாரியா? அண்ணாமலே லாஸ்ட் டைம் தான் கேட்டார், நான் அரசு அதிகாரியா, எனக்கு சாங்ஷன் வாங்கணும்னு அவசியம் என்ன இருக்கு சார்? நீங்க ஐபிஎஸ் ஆபீசரா இருக்கீங்க, ரொம்ப வேதனையா இருக்கு கேட்கறதுக்கு. இந்த எக்ஸ்ஐபிஎஸ் என்ன வேலை பண்ணாபடி எனக்கு தெரியல அந்த டைம்ல. ஆனா செக்ஷன் 153A, B அது சப்பிரிவு எல்லாம் இருக்கு, 505 இருக்கு. அதுல கேஸ் போடுறதா இருந்தா 100% சாங்ஷன் வாங்கி ஆகணும். யார் மேல கூட, அரசு ஊழியர், பிரைவேட் ஆளு, யார் மேல போலீஸும் ப்ராசிக்யூஷன் பண்ணோம்னா சாங்ஷன் வாங்கணும் கவர்மெண்ட் கிட்ட இருந்து. அந்த செக்ஷன்ஸ்ல இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்ட வாங்கலாம் சிலதுல, இல்லாட்டி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட். அது ஒண்ணு, அவ்வளவுதான். இப்ப ரெண்டாவது, இந்த RN ரவியே ஒரு ஐபிஎஸ் தானே, எக்ஸ்-ஐபிஎஸ் தானே. ராஜ்பவன்ல இருந்து இன்னைக்கு ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு, நான் எதுவும் கொடுக்கல. எதுவும் கொடுக்கவும் தேவையில்லை கண்ணு, தேவையில்லை. நீயும் ஐபிஎஸ், 2 பேரும் ஐபிஎஸ், இவங்களை வச்சு என்னத்த பண்றது? சோ முத்துராமலிங்கம் தேவர் பேசினதாக சொல்றா, அப்படி பேசி இருந்தாலும் இப்படி ரிப்பீட் பண்ண முடியாது, தெளிவா இருக்கலாம். அப்படியே இவர் வந்து பேசவே இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேணும். முத்துராமலிங்கம் தேவர் அந்த மாதிரி எந்த விஷயம் பேசல. அண்ணாமலையாவே ஒரு கட்டுக்கதையை உருவாக்குறாரு. என்ன உருவாக்குறாருன்னா, முத்துராமலிங்கம் தேவர் என்ன சொன்னார்னா, நம்பிக்கை இல்லாதவங்க நம்பிக்கை பத்தி பேசினா, நம்பிக்கை இல்லாதவங்க நம்பிக்கை பத்தி தவறா பேசினா, மதுரை மீனாட்சிக்கு பால் அபிஷேகம் இல்ல ரத்த அபிஷேகோடும் நாட்டி. இது ஒரு எவ்வளவு பெரிய ஒரு அருவாள் கல்ச்சரை வந்து ப்ரமோட் பண்ணிருக்கா. அப்படி இந்த பூமியில தான் கௌரி லங்கேஷ், கல்புர்கி, டபோல்கர், பன்சாரே, ரேஷனலிஸ்ட் கொலை பண்ணப்பட்டாங்க. நேத்து முந்தா நேத்து சனாதன் சன்ஸ்தாக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? சனாதன சன்ஸ்தாக்கு வந்து நேத்து தான் தீர்ப்பு வந்திருக்கு. 2 பேருக்கு ஆயுள் தண்டனை எதுவும் கொடுத்துருக்காங்க. அப்ப இப்போ என்ன சொல்ல வர்றாரு அண்ணாமலை? இந்த பொலிட்டிக்கல் கில்லிங்ஸ் பிட்வீன் பிலீவர்ஸ் நான் பிலீவர்ஸ் இங்க நடக்கணுமா? சோ அதுக்காக நான் போட்ட கேஸ், அதுக்காக கிடைச்ச சாங்ஷன். முழுக்க முழுக்க ஃபேக் நியூஸ் இது. இன்னொன்னு, முத்துராமலிங்கம் தேவரே அப்படி பேசவே இல்லை. ஒரு இடத்துல நியூஸ் பேப்பர் என்ன போட்டிருக்குன்னா, என் ரத்தம் கொதிக்குதுன்னாரு. என் ரத்தம் கொதிக்குது, கடவுள் அரங்கத்திலேயே, டெம்பிள் பிரிமிசஸ்லயே கடவுள் பத்தி பேசுறதுனால என் ரத்தம் கொதிக்குதுன்னாரு. அந்த ஒரு வார்த்தை சொன்னாரு. அது சொன்னாரா? நம்மளுக்கு பேப்பர்ல போட்டிருக்கு. நீ அதை சொல்லிட்டு போயிருக்கலாமே. அது ட்விஸ்ட் கொடுக்குறாரு. நம்பிக்கை இல்லாதவங்க நம்பிக்கை பத்தி பேசினா கொலை பண்ணுங்கிறாரு. என்னயா இது? பட் அவர் வந்து தொடர்ந்து உண்மையை நான் பேசுவேன், தமிழக அரசு வந்து எத்தனை பொய் வழக்குகளை வேணா போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா? பாலாஜி, தமிழக அரசுங்க கேஸ் போடல பாலாஜி, நான் போட்டிருக்கேன் பாலாஜி. அவர் அப்படியே அக்யூசேஷன் வைக்கிறாரு. அதே நான் அவர் டிஎம்கே கிட்ட பேசிட்டு இருக்காரு, கேஸ் போடுறாரு. நானு அவர் பாட்டுக்கு அங்கிட்டு பார்த்து டிஎம்கே கிட்ட பேசுறாரு. இது என்ன நியாயமா? அது ஏன் அப்படி மடை மாற்றாருன்னு நினைக்கிறீங்க? அது எனக்கு என்ன தெரியும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்றாரு சிம்பத்தி கெயின் பண்றதுக்காக. ஹைகோர்ட்ல போய் இவ்வளோ வீராப்பா பேசுறாரு. ஹைகோர்ட்ல போய் எதுக்கு போயிட்டு, இந்த போன கிறிஸ்டியன் மிஷனரி கேஸ் கொடுத்திருந்தேன்ல, ஹைகோர்ட்ல போய் கெஞ்சிருக்காரு. எனக்கு மன நிம்மதி போயிடுச்சு, என் மென்டல் ஆகனி, எவ்வளவு பணம் கொடுத்தாலும் காம்பன்சேட் பண்ண முடியாது, என் உடல்நிலை சரியா இல்லை இப்போ இந்த கம்ப்ளைண்ட் வந்ததுல இருந்து. அப்ப இந்த கெஞ்சுற ஹைகோர்ட்ல
இப்ப இந்த வீராப்பா பேச நான் பேசியே தீருவேன், இது உண்மையா இல்ல உண்மையா நிரூபிச்சுது. நிரூபிச்சாலும் கேஸ் ஆகுது மேல, தண்டனை கம்மியாகும். நிரூபிக்க முடியாத நிலையில, இது முத்துராமலிங்கம் தேவர் ஐயா பேசினது நிரூபிக்க முடியாத நிலையில தண்டனை கண்டிப்பா அதிகமாகும். மாற்றமே வேணும். இல்ல இது அவர் சென்ற ஆண்டு பேசினாரு, நீங்க சென்ற ஆண்டே வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டீங்க. ஆனால் வந்து இப்பதான் அதுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க, ஜியோ இஷ்யூ பண்ணிருக்காங்க அப்படின்னா ஏன் கவர்மெண்ட் இவ்வளவு நாள் காலதாமதம் எடுத்துக்கிட்டாங்க, ஏன் டைம் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? அது எனக்கு என்ன தெரியும் பாலாஜி, டைம் ஆகுது. நானும் கண்டினியூஸா ஃபீட்பேக் கேட்டுட்டே இருக்கேன், லெட்டர் எழுதிட்டே இருக்கேன், நான் என் கடமையை செஞ்சுட்டு இருக்கேன். பட் மேபி ப்ராசிக்யூஷன் வந்து மேபி இந்த சாங்ஷன் வாங்குற ப்ராசஸ் இருக்குல்ல, என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா கவர்மெண்ட்டும் தரவா படிக்கும். அது இப்போ ஒரு இஷ்யூ என்ன இருக்குன்னா இதுல டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் இல்ல பிரச்சனை. நான் கேஸ் போட்டிருக்கேன் கோர்ட்ல, அவங்களுக்கும் டைம் லிமிட் இருக்கு. ஆக்சுவலி 3 months கொடுக்கணும், கொடுக்கல, கொஞ்சம் லேட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அவங்களும் தரவா நிறைய லீகல் அட்வைஸ் எல்லாம் கேட்டுதான் வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? டக்குன்னு அப்படி கேட்ட உடனே கொடுக்க முடியாதுல்ல, அப்படியும் இருக்கலாம். பட் அதான் ஸ்பீடன் ஆகணும், ஏன்னா ஜஸ்டிஸ் டிலே ஆயிட்டு இருக்கு. நான் போன செப்டம்பர்லயே கொடுத்துட்டேன். செப்டம்பர் 23 இந்த கம்ப்ளைண்ட் லான்ச் ஆயிடுச்சு. எப்போ பேசினா அப்படியும் அண்ணாமலை. அப்புறம் ஐ திங்க் சோ செப்டம்பர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுக்கல, பாக்குறேன் நாங்க எடுக்கல. நவம்பர்லயும் எதுவும் நான் கேஸ் ஃபைல் பண்ண போயிட்டேன் கோர்ட்ல. உடனே சாங்ஷன் அப்ளை பண்ணியாச்சு. சோ டிசம்பர், ஜான், ஃபெப், மார்ச், ஆமா 5-6 மாசம் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன அண்ணாமலைக்கு? அவர் என்ன ஸ்டெப் எடுக்க முடியும் இந்த கேஸ்ல? கோர்ட்டுக்கு வரணும், வாதாடணும், குற்றவாளி கூண்டுல நிக்கணும். அதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். இல்ல பல வழக்குகள் எங்க மேல போடப்பட்டிருக்கு, பாஜக நிர்வாகிகள் மேல போடப்பட்டிருக்கு, அதுல இதுவும் ஒரு வழக்கு, நாங்க அப்படிதான் பாக்குறோம் அப்படின்னு சொல்றாருல்ல. பல வழக்கு போடப்பட்டிருக்கு, ஓகே ரைட், ஓகே. அத்தனை குற்ற செயலில் ஈடுபடுறீங்க, வழக்கு போடப்பட்டிருக்கு, அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீங்க ஊழல் பண்ணுவீங்க, திருடுவீங்க, ஓடுவீங்க, அண்டாக்குலாம் தூக்கிட்டு போவீங்க, தாக்குவீங்க, பெண்களை கொச்சப்படுத்துவீங்க. அப்ப வழக்கு போடாம கூடாதா? பிஜேபி காரியகர்த்தான வழக்கு போடக்கூடாதா? திரும்ப இப்படியே பேசிட்டு நம்மளே திரும்ப கேஸ் போட்டுட்டு இருப்பேன். பிஜேபியினுடைய இந்த 4th phase எலெக்ஷன் இருக்கு இல்லையா, இது அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அண்ட் எப்படி இந்த எலெக்ஷன் அடுத்த நோக்கி போக போகுதுன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப குப்பையாகிட்டாரு இந்த மனுஷன் மோடி. காலையில ஆனா முஸ்லிம்ஸ் குஸ்பேட்டியா அப்படி இப்படின்னு திட்டிப்படுறாரு. சாயந்தரம் ஆனா நான் செத்தாலும் இந்த நாடு மதத்துக்கு பேர்ல பிரிவினையை விடமாட்டேங்கிற. அப்படி அந்த என்ன பேசுறாரு, என்ன உளர்றாரு அந்த மனுஷனுக்கு தெரியல. இப்போ கம்ப்ளீட் மென்டல் செட்டப் வந்து கெட்டு போச்சு போல. அண்ட் 4th phase ஆஃப் எலெக்ஷன்ஸ்ல யூபியில எஸ்பெஷலி முஸ்லிம்ஸ், நிறைய முஸ்லிம்ஸை வந்து ஓட்டே போட உள்ள சிவியர் டார்ச்சர் ஆக்கப்பட்டிருக்காங்க. சோ விஷக்கர்மி பிஜேபி பார்ட்டி, என்னோட பர்சனல் விஷயம் இந்த தடவை கண்டிப்பா அவங்க திருப்பி ஆட்சிக்கு வரக்கூடாது. பட் வில் ஹேவ் டு வெயிட் அண்ட் ஒன்லி see பாலாஜி. எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இல்ல அவங்க கிளியர் இண்டிகேஷனா சில விஷயங்கள் சொல்லப்படுது இல்லையா, மக்கள் வந்து ஆர்வமா காங்கிரஸ் கட்சியினுடைய இல்ல இந்தியா அலையன்ஸ் பார்ட்டிஸினுடைய தலைவர்களை பார்க்கறதுக்கு வராங்க, அந்த வேவ் வந்து மாறி இருக்கு அப்படின்லாம் சொல்லப்படுது இல்லையா? அப்போ அந்த சந்தேகம் இருந்துட்டே தான் இருக்குங்க. இல்ல பாலாஜி, அது ஷூரா இருக்கு. நீங்க ஃபேர் அண்ட் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடத்துனீங்கன்னா எனக்கு பிஜேபிக்கு தெரிஞ்சு 100 சீட் வராது. ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நாட்டில் நடந்ததுன்னா 100 சீட் வராது பிஜேபிக்கு. இங்க இந்த பல சிக்கல்கள் இருக்குல்ல, பூத் கேப்சர் பண்றான், ஓப்பனா சொல்றான், என்னோட அப்ப ஓட்டு இது இவிஎம் மெஷின், இது என் அப்பனோட இவிஎம் மெஷின். ஒருத்தன் குஜராத்ல அப்படித்தான் சொன்னான், சொல்லிட்டு அழுத்த வச்சிட்டு இருக்கான். அங்க முஸ்லிம்ஸ் வில்லேஜாவே ஓட்டு போட விடல, அசாம்ல ட்ரெயின் வர விடல, ஒர்க்கர்ஸோட ட்ரெயினே வர விடல, ஓட்டே போடாதங்கிறான். நம்ம இதெல்லாம் இந்த ஆப்ஸ்டிகல்ஸ் எல்லாம் என்ன பண்ண போறோம், அதான் பெரிய கேள்வியா இருக்கு. ஒருவேளை பாஜக தோல்வி அடைந்தால் மோடி அமித்ஷாவினுடைய நிலைமை என்னவாக இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பேச வேண்டியதா இருக்கு இல்லையா? இன்னும் ரொம்ப பழைய ஸ்டேஜுக்கு போயிடுவாங்களா இல்ல எப்படி? ஒரே மாசத்துல ஜெயில் போயிடுவார். நான் கேசஸ் ரெடியா வச்சிருக்கேன். ஆமா, பொறுத்திருந்து பார்ப்போம் நிலைமை எப்படி மாறுதுன்னு. உங்க நேர்காணலுக்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றி பாலாஜி, மிக்க நன்றி.